ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய்ப் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய்ப் போனால் ஆதியந்த மானகுரு நீயே ஆவாய். சந்தேகம் இல்லையடா புலத்தி என்னே, சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாவே. முந்தா நாள் இருவருமே கூடிச் சேர்த்த மூலமதை அறியாவிட்டால் மூலம் பாரே அகஸ்தியர். கண்ணு தெரியாம இருக்கிறது சாவை விட கொடுமையானது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா சாப்பிட வாங்கப்பா. என்ன அங்க பாருவ? அண்ணன் பாதி சாப்பாட்லயே எழுந்து போயிடுச்சுப்பா. அண்ணனையும் சாப்பிட கூப்பிடவா? இப்ப நான் சாப்பிடவா வேண்டாமா? ஐயோ அப்பா சாப்பிடுங்கப்பா. ஊருக்கெல்லாம் நல்லவர் நீங்க, பெத்த பிள்ளைகிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறீங்க. அப்பனுக்கு மரியாதை கொடுத்த புள்ள அவனை நீ தான் வச்சுக்கணும். வீட்டை விட்டு போகும்போது என்னவெல்லாம் பேசிட்டு போனான். இப்போ பார்வை போன உடனே டாக்டர் எல்லாம் கைவிட்டாச்சே. ஒருவேளை அப்பங்கிட்ட போனா குணப்படுத்திடுவாருங்கிற நம்பிக்கையில இங்க வந்திருக்கான். டாக்டருங்க அவனுக்கு பார்வையை வர வச்சிருந்தா நம்மள மறந்ததாவே இருந்திருப்பான். இங்க வந்திருக்க மாட்டான். அவனை கவனிச்சுக்கவும் குணப்படுத்தவும் நாம வேணும். அண்ணனை நல்லவன் நினைக்காதம்மா. ஐயோ அப்பா, அண்ணன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவர் உங்க புள்ள இல்லனோ எனக்கு அண்ணன் இல்லனோ ஆயிடாது. நீங்க சாப்பிடுங்க, நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன்.
அப்பா அண்ணனை திண்ணையில காணோம்ப்பா. நீங்க பேசுனதுல கோச்சிட்டு எங்கேயோ போயிருச்சுப்பா. சனியை தொலைஞ்சதுன்னு விட்டு தொலை. இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு இவனை வேற சுமக்கணுமா? அக்கா வள்ளி, உன் அண்ணன்கிட்ட எப்படியா நடந்துப்ப? சேது பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. வழியில பள்ளத்துல கூட விழ போயிட்டாரு. நல்ல வேளை அந்த நேரம் நான் வரவும் விழாம பிடிச்சுக்கிட்டேன். அக்கா நான் என்ன செய்யட்டும்? அப்பாவுக்கு அண்ணன் மேல கோபம் தீரல. ஏன அப்பா தானே சொன்னாங்க. இப்படியா கோச்சிட்டு போவ? நீ திண்ணையில தான் உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சேன். அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து பாக்குற, உன்னை காணோம். நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? பிருந்தாக்காவோட உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு. நெத்தில விபூதிலாம் இருக்கு. எங்க போயிருந்த? பிருந்தா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. அதனால என்னையும் கூட்டிட்டு போக சொன்னேன். ஊரு கட்டுப்பாட்டை மீறி போனதுனால தானே அந்த ஈஸ்வரனுக்கு என் மேல கோபம். அதான் அவர்கிட்ட போய் என்னை மன்னிச்சிடுப்பா. எனக்கு திரும்ப பார்வை கிடைக்கலாலும் பரவாயில்ல. என்னோட அப்பாவோட கோபத்துல இருந்து என்னை காப்பாத்து, என்னை மன்னிச்சு ஏத்துக்குவேன்னு வேண்டிட்டு வந்தேன். ஆமா, அப்பா சாப்பிட்டாரா? அப்பாவுக்கு என் மேல கோபம் குறைஞ்சிருச்சா? எத்தனை நாளைக்கு இப்படி கோச்சிட்டு இருக்க முடியும்? நீ வான பிருந்தாக்கா, நீங்களும் வீட்டுக்கு வாங்க. இல்ல வள்ளி, நான் கோயிலுக்கு வந்தது அம்மாக்கு கூட தெரியாது. இப்ப என்ன காணோம்னு தேடுவாங்க. நான் கிளம்புறேன். சேது, நான் வரேன். சரி பிருந்தா, உன் அம்மாவை நான் கேட்டதா சொல்லு. வள்ளியை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் வந்து பாக்குறேன். சரி வள்ளி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. வள்ளி, அப்பா கிட்ட இந்த கோயில் பிரசாதத்தை கொடு. அண்ணே, அப்பா எடுத்துக்கிட்டாருண்ணே, நீ வா. இல்ல வள்ளி, என்கிட்ட நீ பொய் சொல்ற. அப்பா வாங்கிக்கல தானே? அந்த ஈஸ்வரன் எனக்குள்ளே குடி இருக்கான். எனக்கே பிரசாதம் கொடுக்கறியாடான்னு நினைச்சிருப்பாரு. பிருந்தா, என்னது இது? கதவு பூட்டி இருக்க. அப்படின்னா பிருந்தா வீட்டுக்குள்ள இல்லையா? கதவு பூட்டிட்டு இவ எங்க போயிருப்பா? நான் வெளியில எங்கேயும் போவாதன்னு சொல்லியிருந்தேன். கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? என்னமா ஆச்சு? வந்துட்டியா கண்ணா? கண்ணா, பிருந்தா வீட்டுல இருக்க சொல்லிட்டு நான் கடத்தெரு வரைக்கும் போயிருந்தப்பா. வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கா. அவ எங்க போயிருக்கான்னு தெரியல கண்ணா. ஐயோ, என்னமா சொல்ற? வரா பாரு. தனியா இவ எங்க போயிட்டு வரா? எங்க போயிருந்த நீ? கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? ஜன்னல் கடையில சாவி வச்சுட்டு போனனே. ஏய், நீ வெளியில எங்க போக கூடாது, வீட்டுக்குள்ள இருந்தான்னு சொன்ன. நீ பாட்டு கோயிலுக்கு போயிருக்க. கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். நீ உள்ள வா, உள்ள வா, பேசிக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் சொன்ன பேச்சு கூட கேட்காம
இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு குய்யா முயன்னு கத்திக்கிட்டு இருக்க? கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன். உன்னை யாரடி தனியா கோயிலுக்கு போக சொன்னது? 2 பேரும் சேர்ந்து போலாம் தானேமா சொன்னேன். கண்ணன் தான் வேணாம், வீட்லயே சாமி கும்பிடுங்கன்னு சொன்னான். நீங்களும் என்ன விட்டுட்டு கடைக்கு போயிட்டீங்க. இங்க நான் தனியா இருக்கவும் எனக்கு அப்பாவை கைதி ட்ரெஸ்ல ஜெயில்ல பார்த்தது ஞாபகத்துக்கு வந்துருச்சுமா. அப்பா யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு ஏமா இப்படி ஒரு நிலைமை? நினைச்சா எனக்கு அப்படியே கோவமா வருது. என்னால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. அதாம்மா நான் கோயிலுக்கு போனேன். போற வழியில வள்ளியோட அண்ணன் சேதுல்ல, அவர் அவங்க அப்பா கூட சண்டை போட்டு வந்தவரு ஒரு பள்ளத்துல விழ பார்த்தாரு. நான் ஓடி போய் அவரை காப்பாத்தினேம்மா. அதுக்குள்ள என்ன காணோம்னு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே. நம்ம ஊர் கோயிலுக்கு நான் தனியா போயிட்டா அப்படி என்ன ஆயிடும்? அதையாவது சொல்லுங்க. நான் போகல. சும்மா தனியா போகாதன்னு எனக்கு ஒண்ணு புரியலப்பா. எதையும் நீங்க மறைக்கிறீங்கன்னு தானே அப்ப அர்த்தம். அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கே இப்பதான் நினைவு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி நினைவு திரும்பிட்டு போயிருக்கு. நீ எங்கேயாவது தனியா போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். இன்னும் கொஞ்ச நாள் அப்பா வீட்டுக்கு திரும்பின அப்புறமா நீ பழைய மாதிரி இருக்கலாம். என்னமோ சொல்ற நீ. சரி, என்ன விட்டு தள்ள. அப்பாவை எப்படி வீட்டுக்கு வர வைக்க முடியும்? அத பத்தி ஏதாவது சொல்றியா நீ? அப்பாவை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கே தெரியலக்கா. அப்புறம் தானே உங்ககிட்ட சொல்றதுக்கு. அப்புறம் எப்படி அப்பா வீட்டுக்கு வந்ததோ நீ எப்பவும் போல இருக்கலாம்னு நீ சொல்ற? இங்க பாரு கண்ணா, நான் கோவில்ல ஈஸ்வரன் கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு விருட்சத்தை சுத்திட்டு வரேன். அவர் நிச்சயமா வழி காட்டணும். காட்டுவாரு. அம்மா, அக்காக்கு ரொம்பவும் மன அழுத்தம் கொடுக்காதீங்க. என்னாலையும் பதில் சொல்ல முடியல. கண்ணா, ஒழுங்கா காலையிலே நான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். நீ தான் கூட்டிட்டு போவானான்னு சொன்ன. இப்ப பாரு, அவ தனியா போயிட்டு வந்திருக்கா. போன இடத்துல அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னடா பண்ணிருக்க முடியும்? துணைக்கு யாரை கூட்டிட்டு போயிருந்தாலும் ஆபத்து தான்மா. ஈஸ்வரா, போ கண்ணா. என்ன சார், இன்னைக்கு என் தங்கச்சி போட்டோ தான் வரையறீங்களா? சார், கலக்கிட்டீங்க போங்க. உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சார். You hardly know me still. ஆமா, பௌர்ணமி நிலா, கோயில். ஏன் சார், நிஜமாவே நீங்க கோயில் உள்ள போக போறது இல்லையா? ஏன் மேல அப்படி கேக்குற? இல்ல, பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நேர்ல போவீங்கன்னு பார்த்தா இப்படி படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க உள்ள போற மாதிரி படம் வரைஞ்சி மேட்டரை முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். கிண்டலா? ராஜ்தோர் எல்லாம் என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஐயோ சார், தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நோ ராஜ்தோரை, இது பாரு. லட்சிய வரி உள்ளவனுக்கு ஒவ்வொரு நொடியும் தன்னோட லட்சியத்தை பத்தி தான் நினைப்பா இருக்கும். தூக்கம் வராது, சாப்பாடு ஏறாது. ஏறக்குறைய நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்க அப்படிதானே எனக்கு நல்லா தெரியுமே. ஏன் சார், கோயில் உள்ள எப்படி போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ராஜ்தோரே, உங்க ஊர் கோயில்ல சுரங்கப்பாதை ஏதாவது இருக்கா? சுரங்கப்பாதையா? அதுவும் கோயில் இல்லையா? நீ கேள்விப்பட்டதே இல்லையா? தஞ்சாவூர் கோயில்ல இருந்து அரண்மனை வரைக்கும் சுரங்கப்பாதை இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அந்த பாதை வழியா தான் கோயிலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார்,
எனக்கு தெரிஞ்ச அப்படி எந்த பாதையும் இல்லை சார். Are you sure about it? நல்லா தெரியும் சார். Then what do we do? சார், பைரவசித்த நாய் சார். அதுக்கு மூக்கு வேர்த்திச்சு. நீங்க இங்க திட்டம் போறேன்னு தெரிஞ்ச உடனே வந்துச்சு பாருங்க கரெக்டா. Damn it. என்ன ஒரு நாய் தடுத்துற முடியுமா என்ன? இரு வர. Just wait and watch. விஜய் 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 வேண்டாம் விளையாடாதீங்க. இந்த பாருங்க ஆன்மீகத்தையும் சித்தரங்கிட்ட விளையாடுறதும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா விட மாட்டேன். மாம்ஸ், தலகு மாம்ஸ். இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே சாமிதான். கல்லு சாமிதான், கல்ல செஞ்சிருக்கிற நாயும் சாமிதான். ஆனா எனக்கு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். விடுங்க மாம்ஸ். விஜய் வேண்டாம் சார். நான் தான் சார் காளி. அன்னைக்கு அமர் சார் அனுப்பிச்சாரு. நான் கூட உங்களை ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு பண்ணனே சார். என்ன சார் மறந்துட்டீங்களா? யா ஓ நீங்களா? ஐம் சாரி. வாங்க வாங்க. இங்க ஒரு நாய் சத்தம் கேட்டுச்சு. அத ஷூட் பண்ணத வந்தா. எங்க அந்த டாக்? நீங்க கண்ணோட வர்றது தெரிஞ்சு தப்பி ஓடிச்சு போல இருக்கு சார். ஓ தண்ணி வண்டிய. யாரா இருந்தாலும் அந்த பயம் இருக்கணும். ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. எனிவேஸ் இட்ஸ் ஓகே. நீங்க உள்ள வாங்க ப்ளீஸ் கம். தேங்க் யூ சார். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. தேங்க் யூ சார். என்ன போன வாட்டி ஃபுல் பாட்டிலோட வந்தான், இந்த வாட்டி வெறும் கையை வீசிட்டு வந்துருக்கான். அப்புறம் திடீர்னு என்ன இந்த பக்கம்? இங்க தூத்துக்குடி போர்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை கிளியர் பண்ணிட்டு பாஸுக்கு ஃபோன் பண்றப்போ வரும்போது உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணலன்னா தப்பாயிடும் இல்லையா? அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு வர சொன்னாரு. சொல்லுங்க சார், உங்க சுகர் ஃபேக்டரி வேலைலாம் எந்த லெவல்ல இருக்கு? சுகர் ஃபேக்டரி பத்தி எதுவும் கேட்காதீங்க. நான் இப்போதைக்கு அதை பத்தி பேச விரும்பல. சார் தப்பா எடுத்துக்கலன்னா என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா எங்க பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சார். அதான் இந்த ஊர்ல நம்ம பிளான் பண்ற மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு அதிசயமான ஊர். இங்க நம்ம என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையும் இந்த ஊர்ல சித்தர்னு சொல்லி திரியறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றபடி கேட்கலனா நாம நினைக்கிறத செய்ய விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார். இந்த ஊருக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே எனக்கே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிகரெட்டை பத்த வச்சேன், டக்குன்னு நாய் துரத்திட்டு வந்துருச்சு சார். நல்ல வேலை சார், கடிக்கல. இங்க அவங்க வச்சதுதான் சட்டம். ஆனா இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் சாதிக்க நினைக்கிற எல்லாத்தையும் செய்யறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் உங்களோட இந்த போல்ட்னஸ் தான் சார் எங்க பாஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய காத்துட்டு இருக்காரு. நானும் தான் சார். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க சார். இல்ல மிஸ்டர் காளி, நீங்க இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? மிஸ்டர் காளி, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. மாம்ஸ், வாங்க. மிஸ்டர் காளி, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த ஊர் கோயில்ல சித்தருங்க பூஜை பண்ணுவாங்களாம். ஆனா அந்த பூஜையை யாரும் பார்க்க கூடாதா. ஊரு கட்டுப்பாடா.
தேங்க்ஸ் காளி. தேங்க்யூ so மச். இட்ஸ் ஓகே சார். இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க, மிஸ்டர் அமர் இங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? நான் ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது அவரும் என்னோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். இது பாருங்க, நம்ம பிளான் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சார். Do you understand that? ஓகே சார். ஓகே, just 1 second. நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். இவருக்கு ஹெல்ப் பண்ணா நாம நினைக்கிறத சாதிக்கலாம். ராஜ்தோரே, நான் கோயிலுக்குள்ள போறதுக்கு மிஸ்டர் காளி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். பிரில்லியண்டா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. சூப்பர் ஐடியா. ஓகே சார். சோ உங்க அப்பா என்ன பாதுகாப்பு செஞ்சாலும் நான் கோயிலுக்குள்ள போறது யாராலையும் தடுக்க முடியாது.